புத்தகம் 6. உலகியல் பேராவல்களும் உள்மனப் போராட்டங்களும். அகவை 30. பிரிவு 1. என் இளமையிலிருந்தே என் நம்பிக்கையே, நீர் எங்கே இருந்தீர்? என்னிடமிருந்து விலகி எங்கே நின்றீர்? நீர் என்னை உருவாக்கவில்லையா? நானிலத்தின் விலங்குகளை விட எமக்கு அதிகமாய் கற்பிக்கின்றவரும் வானத்துப் புள்ளினங்களை விட எம்மை ஞானியாக்குகின்றவரும் நீரல்லவா? இருளிலும் என் கால்கள் சறுக்கும் இடத்திலும் நான் நடந்தேன். எனக்கு வெளியே நான் உம்மை தேடினேன். ஆனால் என் இதயத்தின் வேந்தனை நான் கண்டுபிடிக்கத் தவறினேன். கடலின் ஆழத்திற்கு நான் வந்தேன். உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் இழந்தேன். மிகுந்த இறைபக்தி கொண்டிருந்த என் தாய் என்னை வந்தடைந்தாள். உம்மேல் நம்பிக்கை கொண்டு கடலிலும் நிலத்திலும் என்னை பின்தொடர்ந்து வந்தாள் அவள். எல்லா அபயங்களிலும் அவள் உம்மை நம்பினாள். ஒருமுறை ஆபத்தான கடற்பயணம் ஒன்றில் அச்சத்தால் உறைந்து நிற்கும் கப்பல் பயணிகளுக்கு உற்சாகம் தரும் மாலுமிகளுக்கே இவள் உற்சாகம் தந்தாள். பத்திரமாக தரையிறங்குவோம் என அவள் அவர்களுக்கு நம்பிக்கை தந்தாள். ஏனெனில் இதை நீரே அவளுக்கு ஒரு காட்சியில் வெளிப்படுத்தியிருந்தீர். நான் விரக்தியும் சோர்வும் அடைந்த அபாயத்தில் இருப்பதை அவள் கண்டாள். உண்மையை ஒருபோதும் கண்டறிய முடியாது என்னும் நம்பிக்கையின்மையில் நான் இருந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லை என்றாலும் நான் இப்போது மணிக்கையன் இல்லை என்று அவளிடம் சொன்னபோது தான் எதிர்பாராத செய்தியை கேட்பதாக அவள் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கவில்லை. ஏனெனில் எனது பாழாய்ப்போன நிலையிலிருந்து நான் மீண்டு வர மாட்டேன் என்ற ஏக்கம் அவளுக்கு இல்லை. ஏனெனில் இதற்காகவே இறந்து போன எனக்கு நீர் உயிர் தர வேண்டுமென்று என்மேல் விழுந்து அழுதாள். நயின் நகர் கைம்பெண் போல இறந்த என்னை பாடையில் கிடத்தி, இளைஞனே, நான் உனக்குச் சொல்கிறேன், எழுந்திரு என்று நீர் சொல்லுமாறு என்னை உம்மிடம் நீட்டினாள். இறந்த அவன் நலம் பெற்று மீண்டும் பேசுவான் என்றும் நீர் அவனை அவனது தாயிடம் ஒப்படைப்பீர் என்றும் அவள் அறிவாள். உம் திருமுன் அழுது மன்றாடிய அவளின் ஜெபத்தின் பாதி கேட்கப்பட்டது என்றதால் எந்த ஒரு அக்களிப்பும் அவளின் இதயத் துடிப்பின் வேகத்தை கூட்டவில்லை. நான் உண்மையை இன்னும் அடையவில்லை என்றாலும் பொய்மையிலிருந்து விடுபட்டு விட்டேன். என்னை பாதி மாற்றிய நீர் இன்னும் மீதியை மாற்றுவீர் என அவள் உணர்ந்தாள். தான் இவ்வுலக வாழ்வை முடிக்கும் முன் என்னை ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையாளராக பார்ப்பாள் என்று கிறிஸ்துவை உறுதியாக நம்பியதால் தன் எதிர்நோக்கில் அவள் பின்வாங்கவே இல்லை. இதையெல்லாம் அவளே என்னிடம் சொன்னாள். ஆனால் இரக்கத்தின் ஊற்றாகிய உம்மிடம் இன்னும் அதிகமாக மன்றாடி கண்ணீர் வடித்தாள். எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், என் விளக்குக்கு ஒளியேற்றும் என்று இறைஞ்சினாள். ஆயர் அம்ப்ரோஸின் வார்த்தைகளை கேட்க மிக ஆர்வமாக ஓடினாள். பொங்கியெழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் தண்ணீரை குடிக்க ஓடினாள். அவரை கடவுளின் தூதர் எனக் கண்டாள். ஏனெனில் எனது தயக்கம் மற்றும் நிலையற்ற நிலை நோக்கி நான் வர அவரே காரணம் என்று அவள் நம்பினாள். நோயிலிருந்து நான் நலம் பெறும் முன் இந்த நிலையை கடந்து வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. உடல்நிலை சரியாவதற்கு முன் எழும் காய்ச்சல் போல இது தேவையாக இருந்தது. பிரிவு 2. தான் ஆப்பிரிக்காவில் செய்வது போல என் தாய் ஒருமுறை இனிப்புகள், அப்பம் மற்றும் திராட்சை ரசம் செய்து எடுத்துக்கொண்டு புனிதர்களின் நினைவிடங்களுக்குச் சென்றாள். ஆனால் இவற்றை கொண்டு வர இங்கு அனுமதி இல்லை என்று காப்பாளர் சொன்னபோது அவள் மறுமொழி ஏதும் சொல்லவில்லை. இத்தடையை விதித்தவர் ஆயர்தான் என்று தெரிந்தபோது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். தடை எதிர்த்து பேசுவதற்கு பதிலாக தன் செயலில் இருந்த தவற்றை உணர்ந்து கொண்ட அவளின் எளிமை எனக்கு மிகவும் ஆச்சரியம் தந்தது. அவளின் ஆன்மா மதுவுக்கு அடிமையாக இருந்ததில்லை. திராட்சை மதுவின் போதையால் உண்மை எதிர்க்குமாறு அவள் கிளர்ச்சி செய்யவில்லை. ஆனால் சிலர் மது போதையால் உண்மையை எதிர்ப்பதுண்டு. தான் வழக்கமாக கொண்டு வரும் இந்த கூடையில் உள்ளவற்றை தான் சுவைத்து பார்த்துவிட்டு பின் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பாள். அப்படி கொடுக்கும்போது மிகச் சிறிய குவளையில் திராட்சை ரசத்தை தண்ணீர் கலந்து மிக கொஞ்சமாக எடுத்துக்கொள்வாள். மதுவின் மேல் உள்ள ஆசையால் அல்ல, மாறாக மற்றவர்களை மதிப்பதன் அடையாளமாக அப்படி செய்வாள். தண்ணீர் ஊற்றிய திராட்சை ரசம் மட்டுமல்ல அது, மாறாக மிகவும் நீர்த்துப்போன ரசமாக அது இருந்தது. மற்றவர்களுக்கு அவள் பரிமாறியதும் மிக கொஞ்சமே. ஏனெனில் அவளது நோக்கம் இறைபக்தியே அல்லாமல் இன்பம் அல்ல. மிகவும் பிரபலமான போதகரும் இறைபக்தியின் முன்னுதாரணமுமான ஆயரே இவ்வழக்கத்தை தடை செய்துவிட்டார். இவ்வழக்கம் அனுமதிக்கப்பட்ட போது இறந்தவர்களின் ஆவிகளுக்கு
மது வழங்கப்படுகிறது என்ற நம்பிக்கையில் ஆலயத்தின் வளாகத்தில் எண்ணற்றோர் குடிவெறிக்கு ஆளாயினர். இறந்தவர் நினைவு தினங்களில் சிலர் குடித்து கழித்தனர். இவ்வழக்கம் வேற்றுத் தெய்வ வழிபாட்டு முறை போல இருந்தது என்று அறிந்தவுடன் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக அதை நிறுத்தி கொண்டாள். மண்ணில் விளைந்த கனிகளை கூடை நிறைய அள்ளிக்கொண்டு வருவதற்கு பதிலாக தன் மனம் நிறைய மன்றாட்டுக்களை அள்ளிக்கொண்டு அவள் புனிதர்களின் நினைவிடத்திற்கு வந்தாள். தேவையில் இருப்பவர்களுக்கு தன்னால் இயன்றதை தந்தாள். புனிதர்களின் நினைவிடத்தில் ஆண்டவரின் திருவிருந்து நடைபெற்றது. ஆண்டவரின் பாடுகளோடு தங்களையே ஒருங்கிணைத்து கொண்டு இவர்கள் தங்களையே பலியாக்கியதால் மகுடம் சூட்டப்பட்டார்கள். இருந்தாலும் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஆண்டவரே, என் கடவுளே, அவள் மிகவும் அன்பு செய்த ஆயர் அம்புரோஸ் தவிர வேறு யார் இத்தடையை விதித்திருந்தாலும் நெடுங்காலமாய் தான் பின்பற்றி வந்த இந்த வழக்கத்தை அவள் விட்டிருக்க மாட்டாள். என் மீட்புக்காக அவள் முழுமையாக தன்னையே அவருக்கு அர்ப்பணித்தாள். அவளது பக்தியான வாழ்வை முன்னிட்டு அவரும் அவளை அன்பு செய்தார். நற்செயல்கள் செய்வதில் தளராமல் இருந்த அவள் ஆலயத்திற்கு தொடர்ந்து சென்றாள். அவர் என்னை காணும் போதெல்லாம் அவளை பற்றி பாராட்டி பேசினார். இத்தகைய ஒரு தாயை பெற்றதற்காக என்னை வாழ்த்தினார். ஆனால் அவளுக்கு நான் எத்தகைய மகனாக இருக்கிறேன் என்பதை அவர் அறியார். இவை எல்லாவற்றிலும் ஐயம் கொள்பவனாகவும் வாழ்வின் வழியை கண்டறிவது இயலாது என்பதில் ஐயமில்லாமலும் இருந்தேன். பிரிவு 3. நீர் என் உதவிக்கு வருமாறு நான் உம்மை நோக்கி இன்னும் என் ஜெபத்தில் குரல் எழுப்பவில்லை. கேள்வி கேட்கும் என் மனம் வீண் விவாதங்களால் அமைதியற்று கிடந்தது. மதிப்பிற்குரியவர்களாலும் செல்வம் படைத்தவர்களாலும் மதிப்பிற்குரியவராக கருதப்பட்ட அம்புரோஸ் என் பார்வையில் மகிழ்ச்சியானவராக தெரிந்தார். ஆனால் அவரது மனத்துறவுதான் எனக்கு வலியாக தெரிந்தது. அவரது எதிர்நோக்குகள் எவையென்றோ, அவர் தனது இருப்பில் சந்தித்த சோதனைகள் எவையென்றோ, அவற்றை அவர் எதிர்கொண்ட விதம் எப்படியென்றோ, தனது துன்பங்களில் அவர் அடைந்த ஆறுதல்கள் எவையென்றோ, அவரது வாழ்வின் மறைபொருள் எது என்றோ, அவரது உள்ள கிடக்கை என்ன என்றோ, அவர் உமது திருவிருந்தில் பங்கேற்றதால் பெற்ற இனிமையான மகிழ்ச்சி என்ன என்றோ அறிந்து உணரும் அனுபவம் எனக்கில்லை. அதே வேளையில் எனது மனப்போராட்டமும் அது என்னை அச்சுறுத்தி நான் விழுந்து கிடந்த அபாயகரமான ஆழமும் அவருக்கு தெரியவில்லை. அவரிடம் பற்பல கேள்விகள் கேட்க வேண்டும் என நினைத்தேன். ஆனால் என்னால் கேட்க இயலவில்லை. அவரை சுற்றியிருந்த மக்கள் கூட்டத்தால், அவர்கள் அவரிடம் கொண்டு வந்த சச்சரவுகளால் நான் அவரது காது மற்றும் வாயிலிருந்து தூரமாய் நின்றேன். இத்தகைய வலுவற்றோருக்கே அவர் பணி செய்தார். அவர் அவர்களோடு இல்லாத போது ஒன்று தனது உடலுக்கு உணவளித்தார், அல்லது புத்தக வாசிப்பினால் தனது மூளைக்கு விருந்தளித்தார். அவர் புத்தகத்தை வாசிக்கும்போது அவரது கண்கள் ஒவ்வொரு வார்த்தையின் மேலும் வேகமாய் ஓடின. அவரது உள்ளம் அவ்வார்த்தையின் பொருளை புரிந்து கொண்டது. அவரது குரலும் நாவும் அமைதியாயிருந்தன. யாரும் தன்னிடம் வருவதை அவர் தடை செய்யவில்லை. மேலும் அனுமதி பெற்றுத்தான் அவரிடம் வரவேண்டும் என்ற வழக்கமும் இல்லை. நாங்கள் அங்கிருந்த பல நேரங்களில் மௌனமாக அவர் வாசித்துக் கொண்டிருந்ததைத்தான் பார்த்தோமே தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை. நாங்களும் மௌனமாக அங்கே அமர்ந்துவிட்டு புறப்பட்டுச் செல்வோம். மூளைக்கு விருந்தளிக்கும் அந்த சிறிது நேரம்தான் அவர் மக்களின் பிரச்சனைகளை கேட்பதிலிருந்து விடுபட்டிருந்தார். அந்த நேரத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை அவர் கேட்க விரும்ப மாட்டார் என எண்ணினோம். தான் ஒருவேளை சத்தமாக படித்தால் அதை கேட்பவருக்கு எழும் சந்தேகங்களுக்கு விடையளிக்க வேண்டும், அல்லது கேட்பவரோடு அதை பற்றி வாதிட வேண்டும் என்ற அச்சத்தால் தான் அவர் அமைதியாக படித்தாரோ என்று கூட எண்ணத் தோன்றியது. அவர் அப்படிப்பட்ட விவாதங்களுக்கு நேரம் கொடுத்தால் இன்னும் குறைவான புத்தகங்களையே அவரால் படிக்க முடியும். மேலும் மறையுரை வழங்குவதற்கு அதிகம் பயன்படுத்திய தனது குரலை சற்று நேரம் அமைதியாக வைத்திருப்பது அவசியமானதால் அவர் அமைதியாக வாசிப்பதை விரும்பினார். அவர் எந்த காரணத்திற்காக இதை வழக்கப்படுத்தியிருந்தாரோ தெரியவில்லை. ஆனால் இவர் செய்கின்ற எல்லாவற்றிற்கும் சரியான காரணம் இருந்தது. காரணமின்றி அவர் எதையும் செய்யவில்லை. ஒரு சிறிய நேருக்கு நேர் உரையாடலை தவிர என் கேள்விகளை அவர் முன் எழுப்புவதற்கான நேரமும் வாய்ப்பும் எனக்கு வரவே இல்லை. எனது உணர்வுகளை அவர் முன் கொட்டுவதற்கு அவரது ஓய்வு நேரம் அதிகம் எனக்கு தேவைப்பட்டது. எனது வாழ்வை அவர் முன் திறக்க தேவையான நேரம் கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டவரின் நாளிலும் உண்மையான வார்த்தையை நேர்மையாக அவர் போதித்ததை என்னால் கேட்க முடிந்தது. மேலும் மணிக்கைய ஏமாற்றுக்காரர்கள் புனித நூல்களுக்கு எதிராக
எனக்குள் இட்ட பொய் முடிச்சுகள் ஒவ்வொன்றையும் என்னால் அவிழ்க்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உருவாகியது. மேலும் உமது அருளால் நீர் அவர்களின் தாய் திரு அவை வழியாக உமதாக்கிக் கொண்ட உமது பிள்ளைகள் மனிதன் சாயலில் உருவாக்கப்பட்டான் என்ற விவிலிய பாடம் நீர் மனித உடல் என்னும் உருவுக்குள் அடைக்கப்பட்டுள்ளீர் என்பதை குறிப்பதல்ல என நம்பினார்கள். ஆவிக்குரிய உடல் அல்லது பருப்பொருள் பற்றிய புரிதல் எனக்கு இல்லை என்பதால் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது, அதே வேளையில் வெட்கமாகவும் இருந்தது. ஏனெனில் இவ்வளவு ஆண்டுகளாக நான் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக அல்ல, மாறாக பருப்பொருள் உருவங்கள் பற்றிய எனது கருத்துருக்களுக்கு எதிராகவே நான் குறைத்து கொண்டிருந்தேன். நான் குற்றம் சுமத்தியதற்கு பதிலாக எது சரி எது தவறு என்று சரிபார்க்க தவறினேன். எனது அவசரமும் பக்தியின்மையுமே இதற்கு காரணம். நீர் அனைத்துக்கும் மேலாகவும் அனைத்துக்கும் அருகிலும் வெகுவாக மறைந்தும் வெகுவாக வெளிப்பட்டும் இருக்கிறீர். உமக்கென்று சிறியது பெரியது என்னும் உடலுறுப்புக்கள் இல்லை. எல்லாவற்றிலும் முழுமையாக நிறைந்திருக்கும் உம்மை எதுவுமே தன்னகத்தே கொள்ள முடியாது. நீர் எங்களது பருப்பொருள் உருவம் அல்ல, இருந்தாலும் உருவில் நீர் மனுக்குலத்தை உருவாக்கினீர். நீர் அப்படி உருவாக்கிய மனிதன் தலையிலிருந்து கால்வரை இடத்திற்கு உட்பட்டவன். பிரிவு 4. சாயல் எதில் அடங்கியிருக்கிறது என்று தெரியாமல் அறியாமையில் உழன்ற நான் கதவுகளை தட்டி என் எண்ணத்தின் பொருள் பற்றி உம்மிடமே கேட்டிருக்க வேண்டும். நீர் என்னை அவமதிப்பதில்லை, எதிர்ப்பதில்லை. உறுதி என்று நான் நினைக்கும் ஒன்றை கண்டுபிடிக்கும் வரை அது என் உடலின் எல்லா பாகங்களையும் மிகவும் நெரித்து கொண்டிருந்தது. வெறும் கற்பனை காட்சிகளால் அலைக்கழிக்கப்பட்ட நான் இதற்காக மிகவும் வெட்கப்பட்டு துன்புற்றேன். உறுதியானவை பற்றிய வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்ட நான் குழந்தைத்தனமான தவற்றாலும் வேகத்தாலும் உறுதியற்றவற்றை உறுதியானவை என்று மடத்தனமாக திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தேன். அவை பொய்யானவை என்பதை பின்னரே கண்டுகொண்டேன். அவை உறுதியற்றவை என்பது உறுதியாக எனக்கு தெரிந்தாலும் சில காலம் உறுதியற்றவற்றை உறுதியானவை என பற்றி கொண்டு திரு அவைக்கு எதிராக குருட்டுத்தனமான குற்றச்சாட்டுகளை வைத்தேன். திரு அவை உண்மையை போதித்தது என்பது எனக்கு அப்போது தெரியவில்லை. நான் குற்றம் சுமத்தியவற்றை அது ஒருபோதும் போதிக்கவே இல்லை. ஆகவே நான் அவமானத்தால் குறுகி போனேன். நான் புரட்டி போடப்பட்டேன். என் கடவுளே, ஒரே திரு அவை, திருமகனின் மறையுடல், இங்கேதான் மழலை பருவத்தில் கிறிஸ்தவ பெயர் எனக்கு வழங்கப்பட்டது. குழந்தைத்தனமான பொய்மைகளை தன்னகத்தே கொண்டிருக்கவில்லை. அனைத்தையும் படைத்த நீர் பெரிய இடத்தை அடைத்துக் கொள்கிறீர் என்றும், இருந்தாலும் மனித உடலுக்குள் இருக்கிறீர் என்றும் அது நம்பவில்லை. சட்டம் மற்றும் இறைவாக்கு நூல்கள் என் கண்முன் கொண்டு வரப்பட்ட போது அவற்றை நான் இகழ்ச்சியாக நோக்கவில்லை. ஆனால் முன்பு நான் அப்படித்தான் பார்த்தேன். அவற்றை மடமை என கருதி புனிதர்கள் சிந்திக்கத் தெரியாதவர்கள் என்று நான் இகழ்ந்து பேசியிருக்கிறேன். ஒருமுறை அம்ப்ரோஸ் தனது மறையுரையில் எழுத்து அழிக்கிறது, ஆவியோ உயிர் தருகிறது என்னும் விவிலிய விளக்க கோட்பாட்டை மக்களுக்கு விளக்கிச் சொன்னது எனக்கு பிடித்திருந்தது. மேலெழுந்த வாரியாக வார்த்தைகளை அப்படியே எடுத்தால் அவை பிறழ்வான போதனை போல தெரியும் சில பாடங்களை எடுத்து அவற்றை மறைத்திருந்த திரையை விலக்கி ஆன்மீக பொருளை அவற்றுக்கு கொடுத்தார். நான் கடினமானது என்று நினைத்த எதையும் அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொன்னதன் உண்மை எனக்கு அந்த நேரத்தில் தெரியவில்லை. குழிக்குள் அமிழ்ந்து விடுவோமோ என பயந்து அவற்றுக்கு நான் என் ஒப்புதலையும் தரவில்லை. தள்ளி போட்டு கொண்டே போன அந்த நாட்களில் நான் மோசமான இறப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். 7 3 கூட்டினால் 10 என்று உறுதியாக எண்ணும் அளவுக்கு எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டுமென்றே நான் விரும்பினேன். சிலவற்றை நாம் அறிய முடியாது என்பது எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் மற்றவற்றையும் நான் இந்த உண்மை போல உறுதியாக இருக்க வேண்டுமென்று எண்ணினேன். நம்பியிருந்தால் நான் ஒருவேளை நலம் பெற்றிருப்பேன். என்றென்றும் நீடித்திருக்கும் எப்படியும் வீழ்த்த முடியாத உண்மையை நோக்கி தூய்மையாக்கப்பட்ட என் கண் திரும்பியிருக்கும். தவறான மருத்துவரிடம் ஒருமுறை அனுபவப்பட்ட ஒருவன் நல்ல மருத்துவரையும் நம்ப மறுப்பது போலத்தான் இருந்தது என் ஆன்மாவின் நலம். நம்புவதாலன்றி அதை நலமாக்க முடியாது என்ற போதும் தவறானவற்றை நம்பிவிடுவோமோ என்ற பயத்தில் அது இருந்தது. நலம் தரும் கைகளை அது தள்ளிவிட்டது. நம்பிக்கையின் மருந்துகளை நீர் தயாரித்து ஆற்றல் படுத்தி உலகின் நோய்களின் மேல் தடவியிருந்தாலும் அது உம்மை தள்ளிவிட்டது. பிரிவு 5. இருந்தாலும் அன்றிலிருந்து கிறிஸ்தவ நம்பிக்கையின் பக்கம் என் முகத்தை திருப்பினேன். அது மிகவும் மென்மையாக இருந்தது.
நம்பிக்கையை விட அறிவே சிறந்தது என்று முதலில் சொல்லி, தொடர்ந்து பல கட்டுக்கதைகளையும் புனைவு கதைகளையும் உண்மையென நிரூபிக்க முடியாத கதைகளையும் உண்மையென்று நம்ப வேண்டும் என்று சொல்லும் மணிக்கையர்களைப் போல திரு அவை யாரையும் திசை திருப்பவோ பிறழ்வுபடுத்தவோ இல்லை. பின், ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமாக இதமான இரக்கமான கையால் நீர் என்னை தொட்டு என் இதயத்தை அமைதிப்படுத்தினீர். நான் பார்த்திராத பலவற்றை நான் நம்புவதை எண்ணி பார்த்தேன். நான் இல்லாத இடத்தில் நடந்த நிகழ்வுகள், பல்வேறு நாடுகளின் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள், பல்வேறு இடங்களையும் நகரங்களையும் பற்றிய பல நண்பர்களிடமிருந்தும் மருத்துவரிடமிருந்தும் மற்றவரிடமிருந்தும் கேட்ட பல நமக்கு சொல்லப்படுபவற்றை நாம் நம்பினால் ஒழிய இந்த வாழ்வில் நாம் எதையும் செய்ய முடியாது. இறுதியாக, நான் பிறந்து வந்த என் பெற்றோர்கள் இவர்கள்தாம் என்று எவ்வளவு உறுதியாக நான் நம்புகிறேன். நான் கேட்டதை நம்பினால் ஒழிய இதை பற்றி என்னால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாது. ஏறக்குறைய எல்லா நாடுகளிலும் மிகவும் அதிகாரம் கொண்ட நூல்களை நம்பியவர்கள் மேல் அல்ல, மாறாக அவற்றை நம்பாதவர்கள் மேல்தான் தவறு இருக்கிறது என என்னை உணரச் செய்தீர். இந்த நூல்கள் உண்மையான ஒரே கடவுளை பற்றி ஆவியாரால் மனுக்குலத்திற்கு வழங்கப்பட்டவை என உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்பவர்களை கண்டுகொள்ளக்கூடாது. இந்த இடத்தில்தான் நம்பிக்கை முதன்மை பெறுகிறது. ஏனெனில் இப்படிப்பட்ட குழப்பமான கேள்விகளால் முரண் தொடுக்கும் மெய்யியலாளர்கள் நீர் இருக்கிறீர் என்றும் மனுக்குலத்தின் நிகழ்வுகளை பராமரிக்கிறீர் என்றும் நான் நம்புவதை தடுக்க முடியாது. இதில் என் நம்பிக்கை சில நேரங்களில் வலுவாகவும் சில நேரங்களில் வலுவற்றும் இருந்தது. உமது இருத்தல் இயல்பு பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும், நீர் என்னை எப்படி வழிநடத்துகிறீர் அல்லது உம்மிடம் என்னை எப்படி திருப்பி அழைக்கிறீர் என்றும் நான் அறியவில்லை என்றாலும், நீர் இருக்கிறீர் என்றும் நீர் எங்கள் மேல் அக்கறையாயிருக்கிறீர் என்றும் நான் தொடர்ந்து நம்பினேன். வெறும் அறிவு பகுப்பாய்வை வைத்து உண்மையை கண்டறிவதற்கு நாங்கள் வலுவற்று இருந்ததால் புனித நூல்களின் அதிகாரம் எங்களுக்கு தேவைப்பட்டது. இவை நம்பிக்கையின் வாய்க்கால்களாக இருந்து உம்மை பற்றி அறிவதற்கான வழிகளாக இருக்க வேண்டுமென்று நீர் விரும்பியிராவிட்டால் மறைநூலுக்கு நீர் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தந்திருக்க மாட்டீர். அந்நூட்களில் எனக்கு நெருடலாயிருந்த சில பாடப்பகுதிகளின் மடமை நிறைய விளக்கங்களையும் விரிவுரைகளையும் கேட்டபின் அவற்றில் மறைந்திருக்கும் மறைப்பொருட்களின் ஆழம் எனக்கு புரிந்தது. விவிலியத்தின் அதிகாரம் என்பது வணங்கத்தக்கதாகவும் புனித நம்பிக்கையால் மேன்மையாக கருதத்தக்கதாகவும் இருந்தது. ஏனெனில் இதை எல்லாரும் படிக்க முடிந்தாலும் இதன் மறைப்பொருளின் மாண்பு விளக்க உரையினால் மட்டுமே புரிந்து கொள்வதாக இருந்தது. மிகவும் எளிமையான இதயம் கொண்டவர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் விவிலியம் மிகவும் சாதாரணமான வார்த்தைகளால் மிக எளிமையான உச்சரிப்பு ஒலிகளால் எழுதப்பட்டுள்ளது. தனது தாராளமான தழுவுதலால் இது எல்லா மக்களையும் இழுத்துக்கொள்கிறது. அதே வேளையில் தனது இடுக்கமான வாயில்களால் இது சிலரை பக்கம் கொண்டு வருகிறது. அப்படி கொண்டு வரப்படுபவர்கள் மிகச் சிலரே என்றாலும் விவிலியம் தனது அதிகாரத்தால் எழுந்து நின்று புனிதமான தாழ்ச்சி என்னும் மார்பில் அவர்களை அரவணைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்களும் இருக்க மாட்டார்கள். நான் முனகினேன், நீர் எனக்குச் செவி கொடுத்தீர். நான் தடுமாறினேன், நீர் என்னை நிலைப்படுத்தினீர். உலகின் அகலமான பாதையில் நான் பயணம் செய்தேன், ஆனால் நீர் என்னை தள்ளிவிடவில்லை. பிரிவு 6. பட்டங்கள், பணம், திருமணம் ஆகியவற்றுக்காக நான் ஏங்கினேன். நீர் என்னை பார்த்து புன்னகை செய்தீர். அந்த பேரார்வங்களால் நான் மிகவும் கசப்பான துன்பப்பட்டேன். உமது இரக்கப் பெருக்கால் நீர் இல்லாதவற்றிலெல்லாம் நான் மிக குறைந்த இன்பத்தை காணுமாறு செய்தீர். ஆண்டவரே, எனது இதயத்தை பாரும். உமது திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நான் இதை நினைவு கூர்ந்து அறிக்கையிடுகிறேன். என் ஆன்மா உம்மோடு ஒட்டிக்கொள்வதாக. இறப்போடு ஒட்டிக்கொண்டிருந்த அதை நீர் பீய்த்து எடுத்தீர். அது எனக்கு எவ்வளவு வருத்தத்தை தந்தது. உமது நீண்ட அறுவை சிகிச்சை கத்தி எனது காயத்தை வேகமாக ஊடுருவியது. எனது பேராவல்களை விடுத்து உம்மை நோக்கி திரும்புமாறும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்ற உம்மையே பற்றி கொள்ளுமாறும் நான் நலம் பெறுமாறும் நீர் இவ்வாறு செய்தீர். எவ்வளவு வருத்தமாய் நான் இருந்தேன். எனது துன்பத்தை பற்றி நான் அறியச் செய்தீர். பேரரசரை பற்றி நான் புகழ்ந்து பேசி உரையாற்ற என்னையே தயாரித்து கொண்டிருந்த அன்று நீர் என்னை தொட்டீர். அப்படி உரையாற்றும் போது நான் எண்ணற்ற பொய்களை பேசுவேன். எனது பொய் பேசும் திறன் எண்ணற்ற மக்களின் நல்லெண்ணத்தை எனக்கு பெற்றுத்தரும். அவர்களுக்கு அவை பொய்களாக தெரிந்தாலும் எனக்கு நல்ல பெயர் கிடைக்கும்.
அந்த நாளை பற்றிய பதற்றமும் கலக்கமும் எனது இதயத் துடிப்பை அதிகமாக்கி அழிக்கக்கூடிய கவலை என்னும் காய்ச்சலால் நான் வியர்த்து விறுவிறுத்தேன். இப்படியாக நான் மிலானின் ஒரு தெருவை கடந்தபோது வறுமையான பிச்சைக்காரன் ஒருவனை கண்டேன். ஏற்கனவே நிறைய குடித்து போதையில் இருந்த அவன் வேடிக்கையாக பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் வழிநடந்தான். நமது மடமையால் நமக்கு மிகுந்த துன்பங்கள் வருகின்றன என்று நான் என்னுடன் வந்த நண்பர்களோடு புலம்பிக் கொண்டும் பேசிக்கொண்டும் சென்றேன். மேற்சொன்ன முயற்சிகளைப் போன்று சில முன்னெடுப்புகள் எனக்கு கவலையை தந்தாலும் எனது பெருவிருப்பம் மற்றும் பேராவல் என்னும் குத்துக்கோல் என்னை மிகவே அழுத்தி மகிழ்ச்சியற்ற நிலையை நான் எந்நேரமும் சுமந்து கொண்டே இருக்குமாறு செய்தது. ஆனால் கவலையற்ற மனமகிழ்ச்சியே எங்களது இலக்காக இருந்தது. அந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு முன்னாலேயே அந்த நிலையை அடைந்து விட்டான், அல்லது அந்த நிலையை எங்களால் அடையவே முடியாது. பிச்சையெடுத்து பெற்ற சில நாணயங்களால் அடைந்த மகிழ்ச்சியை நான் வளைந்து நெளிந்த பாதைகள் வழியாக அடைய விரும்பினேன். உண்மையான மகிழ்ச்சி அவனிடம் இல்லை. ஆனால் எனது பேராவல்களை நிறைவேற்றிக் கொள்ளும் எனது தேடல் அவனது மகிழ்ச்சியை விட பொய்யானது. அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் என்பதிலும் நான் கவலையால் அலைக்கழிக்கப்பட்டேன் என்பதிலும் எந்த ஐயமும் இல்லை. அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. நான் பரபரப்பாக இருந்தேன். யாராவது என்னிடம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறாயா அல்லது அச்சத்தால் அலைக்கழிக்கப்பட விரும்புகிறாயா என்று கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் நான் அந்த மனிதனைப் போல பிச்சைக்காரனாக இருக்க விரும்புகிறேனோ அல்லது நான் இருப்பது போல இருக்க விரும்புகிறேனோ என்று கேட்டால் அச்சமும் கலக்கமும் கொண்டு நானாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருப்பேன். என்ன ஓர் ஆபத்தான தெரிவு! நிச்சயமாக இது சரியான தெரிவு அல்ல. ஏனெனில் நான் அவனைவிட அதிகம் படித்தவன் என்ற நிலையில் அவனைவிட மேலானவனாக என்னை நினைத்து கொள்ள முடியாது. எனது படிப்பு மனிதர்களை திருப்திப்படுத்துவதையே நாடச் செய்தது. அவர்களுக்கு கற்பிக்கும் எண்ணத்துடன் அல்ல, மாறாக வெறும் இன்பத்தை சேகரித்து கொடுப்பதாக இருந்தது. அந்த காரணத்திற்காக ஒழுக்கம் என்னும் தடியால் என் எலும்புகளை நொறுக்கினீர். இன்பத்தின் ஊற்றில் வித்தியாசம் இருக்கிறது. பிச்சைக்காரன் தனது இன்பத்தை குடிப்பதில் கண்டான். நீ உனது இன்பத்தை புகழில் கண்டாய் என்று சொல்பவர்கள் என் ஆன்மாவிடமிருந்து தூரமாகி போகட்டும். ஆனால் ஆண்டவரே, உம்மில் இல்லாத புகழ் எது? அவனது மகிழ்ச்சி எப்படி உண்மையில்லையோ அதுபோலவே எனது புகழும் உண்மையில்லை. அது என் தலையை இன்னும் திருப்பியது. அந்த இரவு பிச்சைக்காரன் தூங்கி எழும்போது அவனது போதை இறங்கியிருக்கும். ஆனால் நான் தூங்கி எழுந்தேன். அது என்னுடனே எழுந்தது. இப்படியாக நான் அதனோடு பல நாட்கள் தூங்கி எழுந்தேன். மனிதனின் இன்பத்தின் ஊற்றில் வித்தியாசம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நம்பிக்கையான எதிர்நோக்கு வீணான ஒன்றிலிருந்து மேலானது. இருந்தாலும் அவனுக்கும் எனக்கும் பெரிய இடைவெளி இருந்தது. அவன் என்னைவிட அதிக மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் இன்பத்தில் மூழ்கியிருந்த போது நான் கலக்கத்தில் இருந்ததால் அல்ல, மாறாக எல்லாருக்கும் நல்வாழ்த்து சொல்லி அவன் மதுவை சேகரித்தான். நானோ பொய்களைச் சொல்லி என் வெற்றியை சம்பாதித்தேன். நான் அந்த நேரத்தில் என் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டதன் சாரம் இதுதான். எனது நிலை போன்றதுதான் அவர்களது நிலையும் என்று நான் கண்டேன். ஆனால் எனது நிலை இன்னும் மோசமானது. இது என் துன்பத்தை கூட்டியதோடு அல்லாமல் எனது பயனின்மை உணர்வை இரட்டிப்பாக்கியது. வெற்றி எப்போதும் என் முன்னே புன்னகைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதால் பயனில்லை என தோன்றியது. ஏனெனில் நான் அதை என் கைக்குள் பிடிக்கும் அந்த நொடியே அது கை நழுவி போய்விடுவதாக இருந்தது. பிரிவு 7. நண்பர்களாக இருந்த எங்கள் அனைவருக்கும் இந்த எண்ணங்கள் சோர்வை தந்தன. நான் இங்கே குறிப்பிடும் நண்பர்கள் ஆலிபியு மற்றும் நெஃப்ரிடியு. நான் பிறந்த ஊரிலேயே பிறந்தவன் ஆலிபியு. அவனது பெற்றோர்கள் எங்கள் ஊரில் முக்கியமானவர்கள். அவன் என்னைவிட வயதில் சிறியவன். என் சொந்த ஊரிலும் கார்த்தேஜிலும் நான் ஆசிரியராக பணியாற்றிய போது அவன் என்னிடம் கல்வி பயின்றான். என்னை நல்லவன் என்றும் படித்தவன் என்றும் அவன் நினைத்து என்னிடம் அதிகம் பிரியமாக இருந்தான். நானும் அவனிடம் பிரியமாக இருந்தேன். இயற்கையிலேயே மதிப்பீடுகள் பக்கம் ஈர்க்கப்பட்டவன் அவன். சிறிய வயதில் ஒருவருக்கு அப்படிப்பட்ட பண்பு வருவது அரிது. இருந்தாலும் அவன் கார்த்தேஜின் தவறான பழக்கங்கள் என்ற சுழற்காற்றுக்குள் விழுங்கப்பட்டான். குறிப்பாக சர்க்கஸ் விளையாட்டுகளில் தோன்றுவதையும் அதில் பாராட்டப் பெறுவதையும் அவன் விரும்பினான். அவன் இப்படி கொடியவனாய் மாறிக்கொண்டிருந்த போது நான் அவன் இருக்கும் இடத்திற்கு அருகில்
பேச்சுநடை கற்பிக்கும் ஆசிரியராக இருந்தேன். எனக்கும் அவன் அப்பாவுக்கும் இருந்த மனத்தாங்கல் காரணமாக அவன் என்னிடம் கல்வி கற்க வரவில்லை. இந்த சர்க்கஸின் மேல் அவனுக்கு இயல்பாகவே ஆர்வம் இருந்தது. அதில் இவன் திறமையும் பெற்றிருந்தான். இப்படி இருந்தால் அவன் கண்ட கனவுகளெல்லாம் வீணாகிவிடுமே என்று நான் பயந்தேன். அவனை எச்சரிக்கவும் என்னால் முடியவில்லை. நண்பனைப் போல அவனது நல்லெண்ணத்தை பெறவோ மாணவனைப் போல கண்டித்து திருத்தவோ என்னால் முடியவில்லை. அவனுடைய அப்பா நினைப்பது போலவே என்னையும் நினைக்கத் தொடங்கிவிட்டானோ என நான் பயந்தேன். ஆனால் அவன் அப்படி நினைக்கவில்லை. சில நாட்களில் என்னை வழியில் கண்டால் வாழ்த்தவும், சில நேரங்களில் என் வகுப்புகள் வந்து அமரவும் தொடங்கினான். இருந்தாலும் அவன் தன் அறிவையும் ஆற்றலையும் ஓரம் கட்டிவிட்டு சர்க்கஸ் திடலின் கைதட்டலுக்கு ஆசைப்பட்டு தன் வாழ்க்கை வீணாக்குகிறானே என்று நான் அவனிடம் எச்சரிக்கை செய்ய நினைத்ததை மறந்தே போனேன். ஆனால் ஆண்டவரே, நீர் அவனை மறக்கவில்லை. நீர் படைத்த எல்லாரின் மேலும் அருள்கரம் இருக்கிறது. ஆகையால்தான் அவன் பின்னாளில் குடும்பத்தின் உறுப்பினராகவும் அருளடையாளத்தின் அருள் பணியாளராகவும் மாறினான். என் வழியாக நீர் அவனை தொட்டாலும் அவன் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவனை மனம் திருப்பியவர் நீரே. நான் அவனுக்கு என்ன செய்தேன் என்பது எனக்கு நினைவில்லை. இதுதான் நடந்தது. ஒரு நாள் நான் வழக்கமாக என் மாணவர்களோடு அமரும் இடத்தில் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த ஆலிபியு என்னை வாழ்த்தினான். பின்பு அங்கே அமர்ந்து நான் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தான். நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த இலக்கியத்தோடு இணைத்து சர்க்கஸின் விளையாட்டுக்களை ஒப்புமை செய்து சொல்லிக் கொடுக்கலாம் என எனக்கு யோசனை உதித்தது. இந்த மாதிரியான முட்டாள்தனமான விளையாட்டுகளில் மூழ்கியிருந்தவர்களை தட்டி எழுப்பலாம் என்றும் நினைத்தேன். ஆனால் கடவுளே, அந்த நேரத்தில் ஆலிபியுவை குணமாக்கும் எண்ணம் எனக்கு அறவே இல்லை. ஆனால் அவன் என் வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டான். இதே இடத்தில் வேறொருவன் இருந்திருந்தால் என்மேல் கோபப்பட்டிருப்பான். ஆனால் நேர்மையாளனான ஆலிபியு அப்படி செய்யவில்லை. அவன் தன்மேல் கோபப்பட்டு என்னை இன்னும் அதிகமாக அன்பு செய்யத் தொடங்கினான். ஞானமுள்ளவனை கடிந்துகொள், அவன் உன்னை அன்பு செய்வான் என்று நூலில் உள்ளது. நான் அவனை கடிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீர் எல்லா மனிதர்களையும் பயன்படுத்தி போக்கில் மனிதர்களை நேர்வழிப்படுத்துகிறீர். என் இதயம் மற்றும் நாக்கிலிருந்து எரிகின்ற கரிக்கட்டைகளை உருவாக்கி நோயுற்ற அவனது மனத்தை சுத்தம் செய்தீர். இரக்கத்தை புரிந்து கொள்ளும் யாராலும் உம்மை இகழ முடியுமா? என் வார்த்தைகளை கேட்ட பின்பு தன் இன்பங்கள் தன் கண்களை கட்ட தான் விழுந்து கிடந்த பள்ளத்திலிருந்து மெதுவாக எழ ஆரம்பித்தான் ஆலிபியு. தன் மனதில் தேர்ந்து தெளிந்து முடிவெடுத்தான். தன்மேல் இருந்த சர்க்கஸ் என்னும் தூசியை உதறினான். பின்பு அவன் அதன் பக்கம் திரும்பவே இல்லை. என் வகுப்புகளில் பாடம் கற்க தன் அப்பாவின் அனுமதியை வாங்கினான். தொடக்கத்தில் அவனது அப்பா இதற்கு உடன்படவில்லை எனினும் பின்னர் ஒத்துக்கொண்டார். ஆலிபியு மீண்டும் என் மாணவன் ஆனான். மீண்டும் என்னோடு பழகத் தொடங்கினான். நான் கொண்டிருந்த சில மூட நம்பிக்கைகளிலும் நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினான். சுய கட்டுப்பாடு பற்றி மணிக்கேயர்கள் போதித்ததை உண்மை என நம்பினான். ஆனால் இத்தகைய சுய கட்டுப்பாடுகள் மதிப்பீடுகளின் ஆழத்திற்கு ஒருவரை அழைத்துச் செல்லாமல் மேலோட்டமான பலன்களையே தந்தன. மதிப்பீட்டின்படி இது வெற்று நிழலும் நீட்சியுமே. பிரிவு 8. ஆலிபியு தன் உலகப் போக்கான வேலையை விட்டுவிடவில்லை. இந்த வேலையில் நிறைய வெகுமதிகள் இருப்பதாக அவனது பெற்றோர்கள் அவனுக்குச் சொன்னார்கள். சட்டம் படிப்பதற்காக எனக்கு முன்பே அவன் ரோமை சென்றான். அங்கே நாம் நம்ப முடியாத அளவுக்கு அங்கிருந்த கிளாடியேட்டர் விளையாட்டுகளால் அவன் அதிகமாக ஈர்க்கப் பெற்றான். ஒரு காலத்தில் அவ்வகை விளையாட்டுகளை அவன் வெறுத்ததோடு அவை அருவருப்பானவை என்று கருதினான். ஆனால் அவனது நண்பர்கள் சிலர் ஒரு நாள் இரவு விருந்து முடிந்து வீடு திரும்பும் போது நண்பர்களுக்குரிய கட்டாயத்தால் அவனை வற்புறுத்தி அவனை விளையாட்டு அரங்கத்திற்குள் அழைத்துச் சென்றார்கள். அந்த நாட்களில்தான் மிக கொடூரமான இரத்தம் சிந்தப்பட்ட விளையாட்டுகள் நடைபெற்றன. நீங்கள் என் உடலை வேண்டுமானால் இங்கே அழைத்து வந்திருக்கலாம், ஆனால் என் மனத்தையும் என் கண்களையும் விளையாட்டில் பதிக்கச் செய்ய உங்களால் இயலாது. நான் இங்கே இருந்தாலும் இங்கே இல்லை. இவ்வாறாக நான் உங்களையும் விளையாட்டையும் வெற்றி கொள்வேன் என்று சவால் விட்டான் அவன். இவனது இந்த வார்த்தைகளுக்காகவே அவனுடைய நண்பர்கள் அவனை விளையாட்டரங்கிற்கு அழைத்துச் செல்ல விரும்பினார்கள். தான் பேசியவாறு அவனால் இருக்க முடியுமா என்று சோதித்து பார்க்க விரும்பினர். விளையாட்டரங்கத்திற்குள் வந்து காலியான இருக்கைகளை கண்டுபிடித்து அங்கே அமர்ந்தனர்.
அந்த நேரத்தில் அந்த இடம் முழுவதும் வதைத்தலை கண்டு இன்புறும் காட்டுமிராண்டித்தனமான கூச்சலால் நிறைந்திருந்தது. தன் கண்களை இறுக மூடிக்கொண்ட அவன் அச்சத்துக்குரிய தீமைகளை நினையாத வண்ணம் மனத்தை திசை திருப்பினான். முடிந்தால் அவன் தன் காதுகளையும் அடைத்திருப்பான். ஒரு கட்டத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஒருவன் தரையில் விழுந்தான். கூட்டம் இன்னும் அதிகம் கூச்சல் போட்டது. இது அவனது ஆர்வத்தை தட்டி எழுப்பியது. தான் பார்க்கின்ற எதையும் கண்டுகொள்ளாதவாறு தன் கண்களை கட்டுப்படுத்த தன்னால் முடியும் என்ற மன உறுதியோடு அவன் தன் கண்களை மெதுவாக திறந்தான். அந்த நேரத்தில் அவனது ஆன்மாவில் பெரிய அடி ஒன்று விழுந்தது. கூட்டம் கத்தி ஆர்ப்பரித்த போது தரையில் விழுந்தவனின் உடலில் பட்ட காயத்தை விட அது ஆழமாக விழுந்தது. அவனது காதுகளுக்குள் நுழைந்த இரைச்சல் அவனது கண்களை திறந்தது. இவ்வளவு வலுவற்ற ஆன்மாவா தன்னிடம் இருக்கிறது என்று தன்னைத்தானே அவன் நொந்து கொண்டான். அந்த ஆன்மா உம்மை நம்புவதற்கு பதிலாக தன்னையே நம்பியதால், தன் பலத்தை நம்பியதால் அது அன்று வலுவிழந்தது. இரத்தத்தை பார்த்த அந்த நொடி அக்காட்டு மிராண்டித்தனத்தை குடிக்கத் தொடங்கினான். அதிலிருந்து தன் கண்களை அவன் திருப்பவே இல்லை. அவனது கண்கள் அதில் ஆணி அறையப்பட்டன. அவன் மடமையை அள்ளி பருகினான். தனக்கு என்ன நடக்கிறது என்று அக்கறைப்படாமல் கொன்றளிக்கும் போட்டியில் இன்பம் கண்டவனாக இரத்தம் தோய்ந்த இன்பத்தில் மதிமயங்கி கிடந்தான். அவன் எப்படி உள்ளே வந்தானோ அதற்கு எதிர்ப்பதமாகவே அவன் மாறினான். தான் சேர்ந்த கூட்டத்தோடு தன்னையே சேர்த்து கொண்டான். தன்னை உள்ளே கொண்டு வந்த கூட்டத்தின் உண்மையான உறுப்பினராக மாறிப்போனான். நான் வேறென்ன சொல்ல வேண்டும்? பார்த்தான், கத்தினான், பற்றி எறிந்தான். எதை வெறுக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதையே பற்றி கொண்டான். தன்னை குத்துவதற்காக இருந்த கம்பியின் மேல் தன்னைத்தானே வலிய குத்தி கொண்டான். எந்த அளவுக்கு அந்த மடமையை அவன் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் என்றால் அது அவனை திரும்ப திரும்ப அரங்கத்திற்கே அழைத்தது. முன்பு தன்னை யார் அங்கு வற்புறுத்தி அழைத்துச் சென்றார்களோ இப்போது இவன் அவர்களை விரும்பி தன்னோடு அழைத்துச் சென்றான். இருந்தாலும் உமது வலிமையான இரக்கத்தின் கரம் அவனை இதிலிருந்து மீட்டது. அவனது நம்பிக்கையை அவன் தன்மேல் வைக்காமல் உம்மேல் வைக்குமாறு நீர் பின்னாளில் அவனுக்கு கற்பித்தீர். பிரிவு 9. அவனது எதிர்கால நலனுக்காக இந்த அனுபவம் அவன் மனத்தில் நன்றாக பதிந்துவிட்டது. கார்த்தேஜில் அவனின் மாணவனாக இருந்தபோது மற்றொரு நிகழ்வும் நடந்தது. ஒரு நாள் மதிய வேளையில் சந்தை வெளியில் நின்றிருந்தான். தான் மனப்பாடமாகச் சொல்ல வேண்டிய ஒரு பகுதியின் வார்த்தைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். என் கடவுளே, அவனை ஒரு திருடன் என்று சந்தைவெளி காவலர் அவனை கைது செய்ய நீர் அனுமதித்தீர். அவனை நீர் பெரிய ஆளாக ஆக்குவதற்கு முன் பெரிய ஆள் ஆனபின் காண்பவர்களையெல்லாம் தீர்ப்பிடக்கூடாது என்று அவனுக்கு கற்பிப்பதற்காக நீர் இவ்வாறு அனுமதித்தீர். இதுதான் நடந்தது. அவன் தன் குறிப்பேடு மற்றும் எழுதுகோல் கையுமாக தனியாக நடந்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் உண்மையான திருடன் ஒருவன் நீதிமன்றத்திலிருந்து தப்பி ஓடி வந்தான். அவன் தன் ஆடைகளுக்குள் கோடரி ஒன்றை ஒளித்து வைத்திருந்தான். தனக்கு எதிரே இருந்த வெள்ளிக் கதவை திறந்து ஓடுவதற்கு அதை கோடரியால் வெட்டினான். அந்த சத்தத்தை கேட்டு வந்தவர்கள் அவனை பிடிக்குமாறு விரட்டினார்கள். அவர்களின் சத்தத்தை கேட்ட அந்த திருடன் கோடரியை விட்டுவிட்டு அப்படியே தப்பிவிட்டான். அவன் நுழைவதை பார்க்காத ஆலிபெயு அவன் தப்பித்து ஓடுவதை பார்த்தான். அதன் காரணத்தை கண்டறிவதற்காக கோடரி இருந்த இடத்திற்கு சென்று அது ஏன் அங்கே இருந்தது என்று பார்த்து கொண்டு நின்றான். அந்த நேரத்தில் அங்கு வந்த மக்கள் அவனை பிடித்தனர். திருடனை பிடித்துவிட்டதாக அங்கிருந்த கடைக்காரர்களிடம் அவனை ஒப்படைத்தனர். பின்பு அவனை நீதிபதி முன் நிறுத்துவதற்கு அழைத்துச் சென்றார்கள். இப்படியாக அவன் கற்ற பாடம் நீண்டது. அவனுடைய குழந்தை உள்ளத்திற்கு சான்றாக நீர் வந்தீர். அவன் சிறைச்சாலைக்கும் வதையிடத்திற்கும் அழைத்துச் செல்லப்படும்போது அவ்விடத்திற்கு ஒரு கட்டடக் கலைஞர் வந்தார். அவர்தான் அரசு கட்டடங்களை வடிவமைப்பவர். பொது இடங்களில் திருடுபவன் இவன்தான் என அவரிடம் ஆலிபியுவை காட்டினார்கள். ஆலிபியு ஏற்கனவே அவருக்கு தெரிந்திருந்ததால் அவனை தனியாக அழைத்துச் சென்று நடந்த எல்லாவற்றையும் கேட்டறிந்தார். நடந்ததை கேட்ட அவர் அங்கு நின்ற மக்களை கூட்டி நடந்ததை விளக்கினார். அவர்களை தங்களோடு அழைத்துச் சென்று உண்மையில் இந்த திருட்டைச் செய்த இளைஞனை தேடிச் சென்றனர். அங்கே வாசலில் நின்ற ஒரு இளைஞனிடம் இந்த கோடரி உன்னுடையதா என கேட்க அவன் ஆம் என்றான். ஆலிபியுவை மக்கள் விட்டுவிட்டனர். எதிர்காலத்தில் உம் வார்த்தையின் பணியாளராகவும் உம் திரு அவையின் பற்பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஆசானாகவும் மாறவிருந்த அவன்
அன்று இந்த அனுபவத்தோடும் ஞானத்தோடும் திரும்பினான். பிரிவு 10. நான் ஆலிபியுவை ரோமையில் கண்டேன். நாங்கள் இருவரும் நெருக்கமான நண்பர்களானோம். அவன் என்னுடன் மிலானுக்கு வந்தான். என்னை தனியாக விட்டுவிட மனமில்லாமலும் தான் படித்த சட்டத்தை செயல்முறையில் கற்கவும் வந்தான். அவனது பெற்றோர்களை திருப்திப்படுத்தவே அவன் படிப்பை தொடர்ந்தான். 3 முறை தான் மேற்கொண்ட வழக்குரைஞர் வேலையில் மிகவும் நாணயமாக நடந்து கொண்டான். அவனது நேர்மையையும் நாணயத்தையும் கண்டு மற்றவர்கள் வியந்தனர். நேர்மையை விட மற்றவர்கள் எப்படி பொன்னை தெரிவு செய்கிறார்கள் என்று அவனும் வியந்தான். அவனது நன்னடத்தைக்கு பல சோதனைகளும் ஆபத்துகளும் ஏற்பட்டன. ரோமையில் இத்தாலிய கருவூலத்தின் தலைவர் ஒருவரின் மதிப்பீட்டாளராக அவன் இருந்தான். அந்த நேரத்தில் மிகவும் புகழ்பெற்ற பிரமுகர் ஒருவர் மாமன்ற உறுப்பினராக இருந்தார். தனக்கு சாதகமான ஒன்றை சட்டத்தை மீறி பெற்றுக்கொள்ள அவர் நினைத்தார். ஆலிபியு அதை எதிர்த்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்சத்தையும் அவன் ஏற்கவில்லை. அவன் எச்சரிக்கை செய்யப்பட்டான். ஆனால் அவன் அதை கண்டுகொள்ளவில்லை. அவனது உள்ளாற்றலை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவனை நட்பாலோ வெறுப்பாலோ பணத்தாலோ வெல்ல முடியவில்லை. இந்த பிரமுகருக்கு எதிராக நீதிபதியும் இருந்ததாலும் அவர் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. ஆலிபியுவே இதற்கு காரணம் என்று சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கிவிட்டார். ஆலிபியுவுக்கு இருந்த ஒரே சோதனை அவனது படிப்பார்வம். எந்நேரமும் எதையாவது படித்து கொண்டே இருக்க விரும்பினான். பல புத்தகங்களை குறைவான விலைக்கு பிரதி எடுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அது நேர்மையல்ல என்று கருதியதால் பிரதி எடுக்கவில்லை. தன்னிடமுள்ள புகழ் மற்றும் பதவியை பயன்படுத்தி அவன் அச்செயலை செய்திருக்கலாம். ஆனால் புகழுக்கு பதில் நேர்மையை தெரிந்து கொண்டான். சிறிய விடயம்தான் இது. ஆனால் அதிலும் நேர்மையாக இருந்தான். சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவர் பெரியவற்றில் நம்பிக்கைக்குரியவராயிருப்பார். வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை எப்படி வெற்று வார்த்தையாக இருக்க முடியும்? அநீதியான செல்வத்தில் நீங்கள் நம்பத்தகுந்தவராய் இல்லையெனில் உங்களை நம்பி உண்மை பொருளை யார் ஒப்படைப்பார்? மற்றவர்களின் உடைமைகளில் நீங்கள் நம்பத்தகுந்தவராய் இல்லையெனில் உங்கள் பொருளை யார் உங்களிடம் ஒப்படைப்பார்? இப்படிப்பட்ட மனிதனாகத்தான் ஆலிபியு இருந்தான். என் நெருக்கமான நண்பனாக இருந்தான். எந்த வாழ்க்கை நிலையை தெரிவு செய்வது என்று என்னைப் போலவே குழப்பமான மனநிலையில் இருந்தான். அடுத்தது நெஃப்ரிடியு. கார்த்தேஜுக்கு அருகில் இருந்த தன் சொந்த ஊரை விட்டு வந்தான். பின்பு தான் வாழ்ந்த கார்த்தேஜையும் விட்டுவிட்டான். தன் வீடு, சொத்து, ஊர், அம்மா என அனைத்தையும் விட்டுவிட்டு மிலானுக்கு வந்தான். அவன் இப்படி அனைத்தையும் இழக்க துணிந்ததன் நோக்கம் என்னுடன் இருந்து உண்மை மற்றும் ஞானத்தை தேடுவதற்கே. என்னோடு இருந்து என் துன்பத்தை பகிர்ந்து கொண்டான். என்னைப் போலவே மனம் அலைக்கழிக்கப்பட்டான். மகிழ்ச்சியான வாழ்வை கண்டுபிடிக்க வேண்டுமென எவ்வளவோ பற்றி எறிந்தான். மிகவும் கடினமான கேள்விகளை கூட மிக நுணுக்கமாக ஆராய்ந்தான். இப்படியாக 3 வாய்கள் பசியால் கரம் நோக்கி காத்து கிடந்தன. தகுந்த நேரத்தில் உணவளிப்பவர் நீரே. நாங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் எங்களுக்கு கசப்பையே தந்தன. இருள் எங்களை எந்நேரமும் சூழ்ந்திருந்தது. எவ்வளவு காலம் இப்படி துன்புற வேண்டுமென புலம்பினோம். இருந்தாலும் உறுதியான ஒன்று கிடைக்கும் மட்டும் உறுதியற்ற இவற்றில் நாங்கள் உழன்று கொண்டிருந்தோம். பிரிவு 11. என் வாழ்வை திரும்பி பார்க்கிறேன். இப்போதுதான் 19 வயது ஆனது போல இருக்கிறது. ஆனால் எனக்கு 30 வயது ஆகிவிட்டது. என் 19 வயதில் நான் ஞானத்திற்கான தேடலால் பற்றி எறிந்தேன். உண்மையான ஞானத்தை கண்டவுடன் நான் கொண்டிருந்த வெற்று நம்பிக்கைகள், எதிர்நோக்குகள், ஆசைகள் என அனைத்தையும் விட்டுவிடலாம் என முடிவெடுத்தேன். ஆனால் எனது இந்த 30 வயதிலும் அவற்றை பற்றி கொண்டுதான் நான் இருக்கிறேன். அதே சகதியில் நான் அமிழ்ந்து போயிருக்கிறேன். தோன்றி மறையும் கானல் நீராய் தெரியும் பொருட்கள் மேல் பேராசை கொண்டிருந்தேன். ஒரு நாள் வரும், அன்று எல்லாம் சரியாகும். அந்த பொழுதை நான் பிடித்து கொள்வேன். பவுஸ்து வந்து எல்லாவற்றையும் கற்பிப்பார், எல்லாவற்றையும் விளக்குவார். அக்காடமியர்கள் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை. நம் வாழ்வின் திசை நோக்கி நமக்கு எந்த உறுதித்தன்மையும் கிடையாது. இல்லை, அப்படி இருக்க முடியாது. நாம் ஒவ்வொன்றையும் தீர ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நாம் எதிர்நோக்கை இழந்துவிடக்கூடாது. இப்போது பாரும், ஒரு காலத்தில் மடமை என புனித நூட்களில் எனக்கு தோன்றியது இன்று அப்படி தோன்றவில்லை. அவற்றை புதிய கோணத்தில் பார்க்க முடியும். என் பெற்றோர்கள் என்னை குழந்தையாக எங்கு நிறுத்தினார்களோ அங்கேயே நான் இருக்க வேண்டும், உண்மையை கண்டறியும் வரை. ஆனால் அந்த உண்மையை நான் எங்கே தேடுவேன்?
எப்போது தேடுவேன்? அம்ப்ரோசுக்கு நேரமில்லை. புத்தகங்கள் வாசிக்க எனக்கு நேரமில்லை. அந்த புத்தகங்களை நான் எங்கே கண்டுபிடிப்பேன்? யாரிடமிருந்து எப்போது நான் அவற்றை வாங்க முடியும்? யாராவது அவற்றை கடனாக கொடுப்பார்களா? என் ஆன்மாவின் நலனுக்காக நான் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். புதிய நம்பிக்கை எனக்கு உதித்துள்ளது. நான் இவற்றை போதிக்கிறது என்று கருதிக்கொண்டு எதிர்த்து நின்றவற்றை கிறிஸ்தவ நம்பிக்கை போதிக்கவில்லை. அந்த நம்பிக்கையில் இருக்கும் படித்தவர்கள் கடவுளை மனித உருவத்திற்குள் அடக்கிவிடலாம் என்று நம்புவதில்லை. நான் நம்பிக்கை என்னும் கதவை தட்ட ஏன் தயங்குகிறேன்? தட்டினால் எனக்கு எல்லாம் தெளிவாகுமே. என் காலை நேரமெல்லாம் என் மாணவர்களோடு கழிந்து விடுகிறது. நாளின் மற்ற நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? இதை ஏன் நான் செய்யக்கூடாது? ஆனால் இதை நான் செய்தால் எனக்கு காரியமாகும் என் நண்பர்களை நான் எப்படி அழைக்க முடியும்? எனக்கு ஊதியம் தரும் என் மாணவர்களுக்கான பாடங்களை நான் எப்போது தயாரிப்பேன்? ஓய்வெடுப்பதற்கும் என் மனத்தை புதுப்பிப்பதற்கும் என் கவலைகளிலிருந்து விடுபடுவதற்கும் நான் எப்போது நேரத்தை கண்டுபிடிப்பேன்? ஆனால் நான் இத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்கும் கட்டாய தேவை எனக்கு இல்லை. வீணானவற்றையும் வெறுமையையும் நான் இழக்க தயாராக வேண்டும். உண்மைக்கான தேடலில் என்னையே இணைத்து கொள்ள வேண்டும். வாழ்வு ஒரு துன்பம், இறப்பு உறுதி செய்ய முடியாதது. ஒருவேளை அது திடீரென்று எனக்கு நேரிட்டால் நான் இந்த உலகை விட்டு எந்த நிலையில் போவேன்? நான் படிக்காமல் ஒதுக்கி வைத்தவற்றை எப்போது என்னால் படிக்க முடியும்? நான் ஒதுக்கி வைத்ததற்கு எனக்கு தண்டனை கிடைக்காதா? அல்லது இறப்பு எல்லா கவலைகள் மற்றும் உணர்வுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுமா? இதையும் நான் கண்டறிய வேண்டும். இது உண்மையாக இருக்க முடியாது. இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அர்த்தமில்லாமலா கிறிஸ்தவ நம்பிக்கை உலகம் முழுவதும் பரவி நிற்கிறது? எல்லாம் உடலின் இறப்போடு முடிந்து விடுவதற்காகவா கடவுள் இவ்வளவு மேன்மையானவற்றை எங்களுக்கு செய்தார்? பின்பு ஏன் நான் தாமதிக்கிறேன்? இந்த உலகின் நம்பிக்கைகளை உதறி தள்ளிவிட்டு கடவுளையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் தேட நான் ஏன் தாமதிக்கிறேன்? பொறு. உலகின் பொருட்களும் இனிமையானவை. அவை தரும் இன்பத்திலும் அர்த்தம் உண்டு. அவற்றை ஒதுக்குவதில் நாம் ஆர்வம் காட்டக்கூடாது. ஏனெனில் அவற்றை ஒதுக்கிவிட்டு பின்பு அவற்றை நோக்கி ஓடுவது அவமானம். ஒரு பெரிய வேலை வாங்குவது கடினமான ஒன்று அல்ல. அதைவிட வேறு என்ன எனக்கு வேண்டும்? அதிகாரம் கொண்ட பல நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்களைக் கொண்டு நான் எளிதில் என் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பின்பு நிறைய பணமுள்ள பெண்ணை நான் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவளின் தேவைகளை அவளே பார்த்து கொள்ள முடியும். பின்னர் வேறு எந்த கவலையும் எனக்கு இராது. இதற்கு முன் இருந்த பலரும் திருமணம் முடித்தவர்களாகவும் தாங்கள் தேடிய ஞானத்தை அடைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களை நான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக நான் பேசிக்கொண்டும் எண்ணிக்கொண்டும் இருந்தேன். என்னை சுற்றி அடித்த இந்த காற்று என் இதயத்தை இங்குமங்கும் அலைக்கழித்து கொண்டிருந்தது. ஆண்டவரிடம் திரும்பி வர நான் தாமதித்தேன். உம்மில் வாழும் என் வாழ்வை ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் என தள்ளி போட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் எனக்குள் இறந்து கொண்டே இருந்தேன். மகிழ்ச்சியான வாழ்வை கண்டடைய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் அதன் உண்மையான இடத்தில் அதை கண்டுபிடிக்க எனக்கு பயமாக இருந்தது. அதை தேடுகிறேன் என நினைத்து நான் அதை விட்டு ஓடிக்கொண்டிருந்தேன். ஒரு பெண்ணை தழுவுவதை விட்டுவிடுவது எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாத துயரம் தரும் என நினைத்தேன். ஆனால் அந்த வலுவின்மையை குணமாக்க உம் பரிவே மருந்து என்பதை நான் எண்ண மறந்தேன். அந்த மருந்தை நான் பயன்படுத்தியதே இல்லை. கற்பு என்பது ஒருவரின் சொந்த வலிமை சார்ந்தது என நினைத்தேன். ஆனால் அந்த வலிமை எனக்கு இல்லை என்பது எனக்கு நன்றாய் தெரியும். உம் துணையும் ஆற்றலுமின்றி ஒருவரால் கற்போடும் தன்னாளுகையோடும் நிறைவோடும் இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாத மடையனாக இருந்தேன். நான் என் இதயத்தின் குமுறல்களோடு உம் காதுகளை தட்டியிருந்தால், நம்பிக்கையில் என் கவலைகளையெல்லாம் உம்மேல் சுமத்தியிருந்தால், நீர் அதை எனக்கு கொடுத்திருப்பீர். பிரிவு 12. நான் திருமணம் செய்வது ஆலிபியுவுக்கு பிடிக்கவில்லை. நான் திருமணம் முடித்தால் எங்களுக்குள் இருக்கும் மிகுதியான நேரம் குறைந்துவிடும் என்றும் ஞானத்துக்கான தேடலில் எங்கள் உடனிருப்பு குறைந்துவிடும் என்றும் சொன்னான். இதை பொறுத்தவரையில் அவன் கற்புடையவன். அவன் தன் 10 பருவத்தில் உடலுறவின் அனுபவம் பெற்றான். ஆனால் அதற்கு அடிமையாகிவிடாமல்
இன்று வரை அந்த அனுபவத்திற்காக மனம் வருந்துகிறான். அதை அவன் வெறுக்கிறான். அன்று முதல் அவன் கற்போடும் தன்னாளுகையோடும் நிறைவோடும் இருக்கிறான். கற்போடு இருக்க முடியும் என்று அவன் சொன்னபோதெல்லாம், திருமணம் முடித்திருந்தாலும் ஞானத்தை தேடிய, இறைவனுக்கு பணிபுரிந்த, நண்பர்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்தவர்கள் ஏராளம் என்று நான் அவனுடன் வாக்குவாதம் செய்தேன். ஆனால் அவர்கள் கொண்டிருந்த மன உறுதி எனக்கு மிகவும் குறைவாக இருந்தது. என் உடல் நோய் மற்றும் என் உடல் தந்த கொன்றளிக்கும் இன்பத்திற்கும் கைதியாக நான் இருந்தேன். அந்த சங்கிலியை நான் என்னோடு இழுத்துக்கொண்டே சென்றேன். அதிலிருந்து விடுபடுவதற்கு தாமதித்தேன். என் சங்கிலியை அறுத்து என்னை விடுதலை செய்ய வந்த ஆலிபியுவின் கையை நான் தட்டிவிட்டேன். என் வழியாக பாம்பு ஆலிபியுவிடம் பேச ஆரம்பித்தது. அவனின் கட்டுகளற்ற கால்களையும் உறுதியான நடையையும் நான் என் நாவால், என் வாய்ச்சொற்களால் கட்டி போட்டேன். என்னை மிக பெரியவர் என்ற நிலையில் வைத்து பார்த்த அவனுக்கு நான் இப்படி இந்த இன்பத்தில் ஒட்டி கொண்டிருந்தது ஆச்சரியமாக இருந்தது. இதை பற்றி நாங்கள் விவாதிக்கும் போதெல்லாம் என்னால் தனிமையாக வாழ இயலாது எனச் சொன்னேன். அவன் இப்படி வியப்படையும் போதெல்லாம் வேகமாகவும் மறைந்து கொண்டும் ஓடும் அவனது வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி என்னையே தற்காத்து கொண்டேன். இத்துடன் சேர்ந்து என் திருமண ஆசையையும் சொல்லியிருந்தால் அவன் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். இதை கேட்டவுடன் ஆலிபியுவுக்கும் திருமண ஆசை வந்தது. திருமணம் தந்த இன்பத்தால் கவரப்பட்டு அல்ல, மாறாக அதில் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்க்கும் ஆர்வத்தால்தான். திருமணம் என்ற ஒன்று இல்லாமல் வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியானது என்பது அவன் கருத்து. திருமணம் என்ற ஒன்று இல்லாமல் வாழும் வாழ்க்கை கொடுமையானது என்பது என் கருத்து. அவனது மனம் எந்த ஒரு கட்டுமின்றி சுதந்திரமாக இருந்தது. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அவன் திருமணம் என்ற அனுபவத்தை நோக்கி போயிருப்பான். நான் விழுந்த அடிமைத்தனத்தில் அவனும் விழுந்திருப்பான். அவன் இறப்போடு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பினான். அபாயத்தை விரும்பும் ஒருவன் அதில்தான் விழுவான். ஒழுங்கமைக்கப்பட்ட உடனிருப்பு, குழந்தை பேறு என்ற திருமணத்தின் நல்ல நோக்கத்தால் நாங்கள் கவரப்படவில்லை. மாறாக திருப்திப்படுத்த முடியாத என் காமத்தை திருப்திப்படுத்தவே நான் அதற்கு அடிமையாக விரும்பினேன். அவன் மெதுவாக அந்த அடிமைத்தனம் நோக்கி நகர்ந்தான் என்னோடு. நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். நீர் தூசி என்று எங்களை ஒதுக்கிவிடாமல் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களை மௌனமாக தொடும் வரை நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். பிரிவு 13. திருமணம் முடிப்பதற்கான முயற்சி வேகமாக நடந்தது. நான் ஒரு பெண்ணை விரும்பினேன். அவளிடம் என் ஆசையைச் சொன்னேன். அந்த பெண்ணும் எனக்கு உறுதி செய்யப்பட்டாள். இதில் என் அம்மாவுக்கும் பங்கு உண்டு. நான் திருமணம் முடித்தவுடன் தூய நீரால் கழுவப்படும்படி திருமுழுக்கு பெறவும் அவள் ஆசை மேல் ஆசையாயிருந்தாள். அவளின் ஜெபங்கள் நாளுக்கு நாள் கேட்கப்படுவதாகவே உணர்ந்தாள். என் திருமணம் பற்றி அவளுக்கு நீர் காட்சியில் ஏதாவது சொல்ல வேண்டுமென்று அவள் உம்மிடம் இறைஞ்சி மன்றாடினாள். ஆனால் நீர் அவளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏதோ மங்கலாக கண்டதாக அவள் என்னிடம் சொன்னாள். ஆனால் முன்பு தன் காட்சிகளை பற்றி சொன்ன மன உறுதி அவளிடம் இல்லை. தன் மனத்தால் எழும் காட்சிகளுக்கும் உம்மிடமிருந்து வரும் காட்சிகளுக்கும் வித்தியாசம் இருப்பதாகவும், ஏதோ ஒரு குரல் நறுமணம் காட்சிகளில் இருப்பதாகவும் அவள் சொன்னாள். இருந்தாலும் என் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்தன. பெண்ணின் விருப்பமும் அறியப்பட்டது. திருமண வயதை விட அவள் 2 வயது குறைவானவளாகவே இருந்தாள். நான் அவளுக்காக காத்திருக்க தயாராயிருந்தேன். பிரிவு 14. எங்களில் சிலர், எல்லாம் நண்பர்கள், மனித வாழ்வின் ஓட்டமும் கவலையும் எங்களை அழுத்த, நீண்ட சிந்தனை மற்றும் உரையாடலுக்குப் பின் மனித கூட்டத்தை விட்டு தனியாகச் சென்று அமைதியான வாழ்க்கையை வாழலாமா என நினைத்தோம். இதை அடைவதற்காக பொருள் சேர்க்கத் தொடங்கினோம். எங்களின் தனிப்பட்ட சொத்து மற்றும் உடைமைகளை ஒன்றிணைத்து ஒரே பொதுவான சொத்தாக மாற்ற விரும்பினோம். எங்களின் நட்பின் பிரமாணிக்கத்தால் எங்களுக்குள் தனிப்பட்ட சொத்து எதுவும் இல்லை என்றும், எல்லாம் எங்களுக்கு பொதுவானது என்றும், எல்லாம் எல்லாருக்கும் சொந்தமானது என்றும் முடிவு செய்தோம். நாங்கள் ஏறக்குறைய 10 பேர் இருந்தோம். இந்த 10 பேரில் பெரிய பணக்காரர்களும் இருந்தனர். குறிப்பாக ரொமானியானுஸ், எங்கள் ஊரைச் சார்ந்தவன். அவன் குழந்தை பருவத்திலிருந்து அவன் எங்கள் நண்பன்.
அவனது வியாபாரம் தொடர்பாக மிலான் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தான். நாங்கள் சொன்ன முயற்சி அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. எங்கள் எல்லாரையும் அவன் உறுதிப்படுத்தினான். அவனிடம் நிறைய சொத்து இருந்ததால் எங்களை உறுதிப்படுத்துவதில் அவன் குரல் முக்கியமாக இருந்தது. எங்களில் 2 பேர் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு தேவையானதை வழங்கவும் பொதுவான சொத்தை பாதுகாக்கவும் வேண்டும் என்றும் மற்றவர்கள் அமைதியாக வாழ்வார்கள் என்றும் முடிவு செய்தோம். அடுத்ததாக, இந்த முயற்சிக்கு எங்கள் மனைவியர் சம்மதிப்பார்களா என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் எங்களில் சிலருக்கு மனைவியர் இருந்தனர். நான் மனைவியை அடையும் நிலையில் இருந்தேன். எங்கள் திட்டம் தவிடுபொடியானது. இது நடைமுறைக்கு ஒவ்வாதது என்று கருதப்பட்டு கைவிடப்பட்டது. மீண்டும் எங்கள் குமுறல்கள் மற்றும் முணுமுணுப்புகளோடு இந்த உலகம் நடந்த அகலமான பாதையில் நாங்களும் சோர்வாக நடக்க ஆரம்பித்தோம். 1000 எண்ணங்களால் எங்கள் இதயம் நிறைந்திருந்தது. ஆனால் அறிவுரை என்றும் நிலைத்திருக்கிறது. அறிவுரையால் நீர் எங்கள் திட்டங்களை எள்ளி நகையாடினீர். எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள எங்களையே தயார்படுத்தினீர். எங்களுக்கேற்ற உணவை அதற்கேற்ற நேரத்தில் தரவும் கையை திறந்து எங்கள் இதயங்களை ஆசியால் நிரப்பவும் காத்திருந்தீர். பிரிவு 15. இந்த வேளையில் என் பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றன. என் படுக்கையை அலங்கரித்த பெண், நான் அடிக்கடி உறவு கொண்ட அந்த பெண் என் திருமணத்திற்கு தடையாக இருப்பாள் என்று சொல்லி என்னிடமிருந்து கிழித்து எடுக்கப்பட்டாள். அவளோடு ஒட்டி கொண்டிருந்த என் இதயம் உடைந்தது, காயப்பட்டது, இரத்தம் சிந்தியது. இனி யார் படுக்கையிலும் கிடக்கப் போவதில்லை என்று உம்மிடம் வாக்குறுதி கொடுத்த அந்த பெண் ஆப்பிரிக்கா சென்றாள். அவள் சென்றபோது அவள் வழியாக நான் பெற்ற மகனை என்னிடம் விட்டு சென்றாள். ஆனால் இரங்கத்தக்க மனிதனாக இருந்த நான் அந்த பெண்ணின் முன்மாதிரியை கூட பின்பற்ற முடியாதவனாக இருந்தேன். எனக்கு வாக்களிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்ய இன்னும் 2 ஆண்டுகள் இருந்தன. இந்த 2 ஆண்டுகள் காத்திருப்பு எனக்கு மிகவும் நீண்டதாக தோன்றியது. திருமணத்தை விட நான் காமத்திற்கு அடிமைப்பட்டவனாக இருந்ததால் இன்னொரு பெண்ணை என்னோடு சேர்த்து கொண்டேன். மனம் முடிக்க அல்ல, உறவு கொள்ள. இவ்வாறாக என் ஆன்மாவின் நோய்க்கு நானே விருந்து வைத்தேன். இவ்வாறாக என் நோய்க்கு நானே உயிர் கொடுத்து பாதுகாத்தேன். நான் உடைக்க முடியாத இந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். திருமணம் முடிக்கும் வரை இந்த பெண்ணை என்னுடன் வைத்து என் காம பசிக்கு இறைபோட விளைந்தேன். என் முந்தைய பெண்ணை பிரிந்த காயம் என்னுள் ஆறவில்லை. அது பற்றி எரிந்தது, அதிகமாக வலித்தது. என் புண்ணில் சீல் கோர்த்து கொண்டே வந்தது. பிரிவு 16. இரக்கத்தின் ஊற்றே, உமக்கே புகழ், உமக்கே மாட்சி. நான் இவ்வாறாக அதிகமாக மகிழ்ச்சியின் மேல் உழன்றபோது நீர் என் அருகே வந்தீர். வலக்கரம் தயாராக இருந்தது. என்னை சகதியிலிருந்து தூக்கவும் என்னை கழுவவும் அது தயாராக இருந்தது. ஆனால் அது எனக்கு தெரியவில்லை. உடலின் காமத்திலிருந்து என்னை வெளியே கொண்டுவர எதனாலும் முடியவில்லை. இறப்பை பற்றிய பயமும் தண்டனை தீர்ப்பும் சில நேரங்களில் அச்சம் தருவதாக இருந்தாலும் என் காமத்தை விட்டுவிடுவதற்கு எனக்கு மனமில்லை. நன்மை மற்றும் தீமையின் குணங்கள் பற்றி நான் ஆலிபியு மற்றும் நெஃப்ரிடியுடன் அடிக்கடி வாதாடுவேன். இறப்புக்கு பின் உள்ள வாழ்வில் எனக்கு நம்பிக்கையில்லை. ஒருவேளை நாம் சாகாவரம் பெற்றவர்களாக இருந்தால், நம் உடல் சார்ந்த காமத்தில் குறைவின்றி திளைத்திருந்தால் அதுவே போதுமே. அதைவிட என்ன மகிழ்ச்சி வேண்டும் என்று நான் கேள்வி எழுப்பினேன். இதுதான் என் துன்பத்திற்கு காரணமாக அமைந்தது என்பதை நான் உணரவில்லை. தன்னகத்தே மதிப்பையும் அழகையும் கொண்ட ஒன்று இருக்கிறது என்றும் அது உடலின் கண்களுக்கு புலப்படாமல் ஆன்மாவுக்கே புலப்படும் என்பதும் எனக்கு தெரியவில்லை. இப்படி என் நண்பர்களோடு விவாதம் செய்வதற்கான யோசனைகளை நான் எந்த சகதியிலிருந்து எடுத்தேன் என்று தெரியவில்லை. நண்பர்கள் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை என்றும் நினைத்தேன். என் நண்பர்களை அவர்களுக்காக அன்பு செய்தேன். அவர்களும் என்னை எனக்காக அன்பு செய்தார்கள். உம்மிடமிருந்து பிரிந்து சென்று நலம் பெறலாம் என்று என் ஊதாரித்தனமான ஆன்மா நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு! அது என்னதான் முன்னும் பின்னும் இடமும் வலமும் திரும்பினாலும் அதற்கு அமைதி அளிப்பவர் நீர் மட்டுமே. நீர் எங்களுக்கு நெருக்கமாக இருந்து எங்களின் மகிழ்ச்சியற்ற தவறுகளிலிருந்து எங்களை மீட்கிறீர். எங்கள் பாதங்களை எங்கள் பாதையில் நிலைநிறுத்துகிறீர். எங்கள் காதுகளில் ஓடு
நான் உன்னை பிடித்துக் கொள்வேன், உன்னை திரும்ப அழைத்து வந்து உன்னை தாங்கிக் கொள்வேன் என்கிறீர்.